மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் என்பது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் திருப்புவனம் வட்டத்துக்கு உட்பட்ட மடப்புரம் கிராமத்தில் அமைந்துள்ளது. இது மதுரையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோயில் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது. இங்கு காளி திறந்த வெளியில் நின்ற நிலையில் உள்ளாள். வலக்கையில் பற்றிய திரிசூலம் கீழ்நோக்கியவாறு அநீதியை அழிப்பதாகவும் தலையில் சூடிய அக்கினி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் சாம்பலாக்குவதாகவும் உள்ளது. காளிக்கு பின்புறம் 13 அடி உயர பெரிய குதிரை சிலை ஒன்று உள்ளது. குதிரை காளிக்கு நிழல் கொடுக்கும் விதமாக தன் பின்னங்கால்களை கீழே ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி காளியின் இரு புறங்களில் உள்ள பூதகணங்களின் தோள்கள் மீது வைத்துள்ளன. இங்கு நேர்த்திக் கடன் செலுத்தும் பொருட்டு காளிக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து வழிபடுகின்றனர். மடப்புரம் கோயிலின் மூலக் கடவுளாக இருப்பவர் அடைக்கலம் காத்த ஐயனார் ஆவார். ஐயனாருக்கு இருபுறமும் தலையை அறுத்து பலியிட்டுக் கொள்ளும் நவகண்ட சிற்பங்கள் உள்ளன. ஐயனாரின் கருவறையில் சப்தகன்னியரும் உள்ளனர். இந்த கோயில் வளாகத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார், பத்திரகாளியுடன் சின்ன அடைக்கலம் காத்த சுவாமி, சின்ன வீரபத்திரன், காளியாண்ட பெருமாள், ஐயனார், கருப்பண்ணசாமி, வினை தீர்க்கும் செல்வ விநாயகர் ஆகியோர் தனித்தனி சிற்றாலயங்களில் அருள் பாலிக்கிறார்கள். இக்கோயிலில் நாள்தோறும் இருகால பூசை நடக்கிறது. காலை 6 மணிக்கு கோயில் திறந்து இரவு 8:30 மணிக்கு நடை சாத்தப்படுகிறது. சித்திரை வருட பிறப்பு, நடு ஆடி, பிள்ளையார் சதுர்த்தி, தீபாவளி, கார்த்திகை, தைப்பொங்கல், சிவராத்திரி ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. காசு வெட்டி போட்டு காளியிடம் முறையிடும் பழக்கம் உள்ளது. காளியிடம் முறையிட்ட பின்னர் கிழக்கு வாசல் வழியாக அவர்கள் வெளியேறுவார்கள். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி